ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் உப்பு கறி பண்ண போகிறோம். வெறும் சிம்பிளாக வெறும் வரமிளகா சிக்கன் உப்பு இதை வச்சு மட்டும் சூப்பராக சிக்கன் உப்பு கறி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வடச்சட்டி வச்சிடலாம். யார் வீடியோக்கு வந்து என்னோடய தம்பி தான் வீடியோக்கிறியா. ஆனால் அதான் அவனோட கை தான் தெரியுது. நானே எடுத்து முடிச்சுக்கணும் தான் பார்த்து அவன் கை தெரியுறது. ஆமாம் பாருங்கள். அதுக்கப்புறம் நானே எடுத்துருப்பேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இறச்சி வச்சு இறச்சி கொஞ்சம் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்குவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே தான் நம்ம வணக்கப்பட்டு அதுலேயே அந்த சிக்கன் நல்லா வேகும். போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டிக்குவாங்க. தண்ணியே ஊற்றல, அந்த எண்ணெயிலே நல்லா கிண்டிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் கைவிடாமல் நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரிங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மஞ்சத்தூள்லாம் போட்டு சிக்கனை கழுவிட்டோம். ஆமாம், நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சு. அதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்க முடியல. நல்லா சுத்தமாக கழுவி அதனால் தான் மஞ்சள் கலரில் தெரியும் உங்களுக்கு. நம்ம மஞ்சத்தூள் எதுவுமே போடல. ஃபஸ்ட்டு போட்ட கொஞ்சம் சீரகம் மிளகு அதுதான். அந்த எண்ணெயிலேயே சிக்கனை போட்டு நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும். ஆமாம் பார்த்தீங்களா, சிக்கன் இந்த மாதிரி வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு மூடி வைக்கணும். ஏன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டோம், கைவிடாமல் கிண்டி விட்டோம். இந்த மாதிரி இருக்கும்போதே ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுருங்க. நம்ம மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சிக்கன் எந்த மாதிரி வேணும்ன்ட்டு. மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பாப்பா அது எப்படி வந்திருக்கு என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிக்கன் வந்துருச்சு பாருங்கள். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் சிக்கனை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி வணங்கிடுச்சு, அரை வேக்காடாக வந்துடுச்சு. அது நல்லா பார்த்தீங்களா, நம்ம தண்ணியே ஊற்றல, அந்த எண்ணெயிலே தான் வணக்கிட்டு இருந்தோம். அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டுது. இதெல்லாம் பார்த்தீங்களா, சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. அதனால தான் வந்து இது ஃபுல்லாமே இது சிக்கன் உப்பு கறினாலே அவன் தண்ணியை சுத்தமாக ஊற்றக்கூடாது. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அரை வேக்காடு வந்து உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அரை வேக்காடு வந்து உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வணங்கிடாது, சிக்கன் நல்லா வெந்துடும். ஆமாம், அதனால் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்கள், எல்லா பக்கம் உப்பு நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகணும். நல்லா ஒரு 2-3 நாள் கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு. ஏன்னா உப்பு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அரை வேக்காடு தான் வந்திருக்கு. அதனால் மறுபடியும் கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. சிக்கன்லாம் தண்ணி விட்டு தண்ணியெல்லாம் சுண்டி வச்சு தண்ணி பிரிஞ்சு வச்சு சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம அமுக்கி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அரை வேக்காடு வந்துருச்சு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். ஏன்னா அரை வேக்காடு வந்துருச்சு பாருங்கள். மறுபடியும் நம்ம கையோட கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்த பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வெந்துடணும். நம்ம தண்ணியே சுத்தமாக சேர்க்கல, ஃபுல்லாக எண்ணெயில் தான் வணக்குனது. ஆமாம், சிக்கன்லேருந்து வந்த தண்ணி தான் அது எல்லாமே. அப்புறம் நம்ம வரமிளகா கிண்டி வச்சுருந்தோம் 2 அரை கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு 15-20 மிளகா போட்டுங்க. ஏன்னா இந்த மிளகா அவ்வளோக்கு அதில் காரம் இருக்காது, வரமிளகா. ஆமாம், நல்லா போட்டு எண்ணெயிலே முறுமுறு அது பொரிஞ்சிடும். சிக்கனோட இந்த மிளகா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மிளகா வேஸ்ட்டு பண்ணாதீங்க, காரம் இருக்காது. தயிர் சாப்பாடுலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆமாம், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. மிளகாலாம் வேஸ்ட் ஆக்காதீங்க, மிளகா தான் டேஸ்ட்டாகவே இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், காரம் அவ்வளோக்கா இருக்காது. ஆமாம், நல்லாயிருக்கும். நல்லா போட்டு வரமிளகாத்தூளும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். வரமிளகாத்தூளுன்னு சொல்லிட்டேன், வரமிளகா காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டி விட்டாச்சு பார்த்தீங்களா. அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். சிக்கன் தான் வந்து தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போது ஒரு 4 நிமிஷத்துக்கு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். ஆமாம், மூடி வைக்கணும். இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் ஒரு 4 நிமிஷத்துக்கு, இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. ஆமாம், ஏன்னா இந்த மாதிரி எடுத்தாச்சு. நம்ம வரமிளகா தான் இது காரமே, எதுவுமே நம்ம சேர்க்கலை. எடுத்துட்டு பறச்சட்டி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றினோன்னே சீரகம் மிளகு கொஞ்சம் போட்டோம். அப்புறம் சிக்கனை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தோம். சிக்கன் அரை வேக்காடு வந்தோடனே உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம். நல்லா அரை வேக்காடு வந்தால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மூடி வச்சோம். நல்லா 3/4 வேக்காடு வந்தோடனே வரமிளகா நல்லா காஞ்ச மிளகா போட்டு அதுதான் காரமே. அதை போட்டு நல்லா கிண்டி விட்டோம். நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மூடி வச்சிட்டோம். மூடி வச்சுட்டு நாடி திறந்தோம். இந்த மாதிரி வந்துடும். எண்ணெய் மட்டும்தான் இருக்கும், தண்ணி சுத்தமாக இருக்காது. சிக்கனில் தண்ணியே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கை விட்டோம்னா அது அடி பிடிச்சிரும். நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
கடைசியாக நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். லைட்டாக மட்டும் மஞ்சத்தூள் போட்டு இறக்கிக்கலாம். நம்ம இறங்கும் தான் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு அந்த மஞ்சள் ஸ்மெல்லு போகிற அளவுக்கு ஒரு கிண்டிடலாம். அவ்வளோதாங்க. மஞ்சள் ஸ்மெல்லு போச்சுன்னா சூப்பரான அருமையான உப்பு கறி சிக்கன் ரெடி ஆயிரும். எந்த பொருளுமே 2 பொருள் தான் நம்ம போட்டு சேர்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன வீடியோ போடணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாகும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். அடுத்தது போட வீடியோ வரும். அவ்வளோதாங்க. உப்பு கறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்குன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பை, see you. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். சூப்பரான சுவையான உப்பு கறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. ஆமாம், சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, டாட்டா பை பை, see you. சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சு, டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போய் சாப்பிட்டு பார்க்குறோம். ஓகே, பாய். அவ்வளோதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம அப்படி சொல்கிறேன் அவங்ககிட்ட. ஏன்னா நீ தான்